ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் மத்திய அரசோட மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் லிமிட்டட்லேருந்து வந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நான் சூப்பர்வைசரி கேட்ரியில் வந்திருக்க போஸ்டிங் தான். இந்த ஜாப்புக்கு 10th டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 25,000க்கு மேலே கிடைக்கிது. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட் பர்மனன்ட் ஜாப் தான். இந்த போஸ்டிங்க்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, இஎஸ்எம் இந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து வேக்கன்சி, சேல்ரி, ஏஜ், குவாலிஃபிகேஷன் எல்லாமே வேரி ஆகுது. இந்த மாதிரி போஸ்டிங்க்கு நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 7 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரைனி ஆப்ரேஷன் போஸ்டிங்க்கு 28 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேல்ரி 24,500லேருந்து ஆரம்ப சம்பளம் கிடைக்குது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க இதுக்கு எலிஜிபிள். மேக்ஸிமம் ஏஜ் 26 கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அகடாமிக் இயர் பார்த்தீங்கன்னா 2024 to 25க்குள்ளே முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரைனி மெயின்டெனன்ஸ் மெக்கானிக்கல் போஸ்டிங்க்கு 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 24,500லேருந்து சேலரி தராங்க. இவங்க ஃபுல் டைமில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் 26 கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரைனி மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரிக்கல் போஸ்டிங்க்கு 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 24,500லேருந்து சேலரி தராங்க. ஃபுல் டைமில் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் 26 கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரைனி மெயின்டெனன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் போஸ்டிங்க்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இவங்க டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 26 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா 24,500லேருந்து ஸ்டார்டிங் சேலரி தராங்க. டெக்னீஷியன் ரிக்கர் போஸ்டிங்க்கு 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 26 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10th வித் ரிக்கரிங் ஃபீல்டில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 21,500லேருந்து சேலரி தராங்க. டெக்னீஷியன் வெல்டர் போஸ்டிங்க்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே 21,500லேருந்து சேலரி கிடைக்குது. இவங்க 10th வித் ஃபுல் டைம் ஐடிஐ வெல்டரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி கம் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 22,500லேருந்து சேலரி தராங்க. இந்த போஸ்டிங்க்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் லோயர் கிரேடு, இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் லோயர் கிரேடு அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது டிப்ளமோவில் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் கமர்ஷியல் ப்ராக்டிக்ஸ் அண்ட் மாடர்ன் ஆஃபீஸ் ப்ராக்டிக்ஸ் வித் ஷார்ட் ஹேண்ட் லோயர் கிரேடு முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 26 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் கேட்டகரிக்கும் மினிமம் ஏஜ் லிமிட் 18 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் 26 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடி கேட்டகரியில் ஜென்ரல் கேட்டகரிக்கு 10 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரிக்கு 13 இயர்ஸும், எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில் 15 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோவில் எந்தெந்த டிகிரி எடுத்து படித்தவங்க எலிஜிபிள்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 65% மேலே எடுத்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி இந்த கேட்டகரிக்கு 55% எடுத்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, இஎஸ்எம் இந்த கேண்டிடேட்ஸை தவிர மற்ற கேண்டிடேட்ஸ் 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்கும். இது கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 2 விதமாக கொடுத்துருப்பாங்க. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங்கில். பார்ட் 2ல் 60 கொஸ்டின் இருக்கும். உங்கள் சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. எக்ஸாம் டைம் 90 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. பார்ட் 1ல் 0.33 நெகட்டிவ் மார்க்கும், பார்ட் 2ல் 0.5 நெகட்டிவ் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் பார்த்தீங்கன்னா 50% கொடுத்துருக்காங்க. அதே எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி இந்த கேட்டகரிக்கு 40% குவாலிஃபையிங் மார்க்காக கொடுத்துருக்காங்க.
இந்த போஸ்டிங்க்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி கேட்டகரியில் வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக பார்த்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பமோ எலிஜிபிளோ இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.